ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்காசமையல். பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வைக்கும் போதே கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை தோலை நீக்கி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டுருக்கோம். இப்போ அதுக்கான தாளிப்பு பார்த்திங்கன்னாக்கா, வெறுமனே கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த கலவையில் கொஞ்சம் அதாவது பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அதையும் இதிலையே போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு நான் பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகாய் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக உருண்டையாக செய்யாமல் கொஞ்சம் வடை பதத்துக்கு நம்ம தட்டி இதை நம்ம செய்ய போகிறோம். பசங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டாச்சு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் போட்டாச்சு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த வதக்கினதை எடுத்து அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து கொட்டி கிளறிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான உருளைக்கிழங்கில் செய்யக்கூடிய ஒரு வடை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ அந்த கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கலவை அப்படியே எடுத்து மசிச்சு வச்சு உருளைக்கிழங்குல எடுத்து கொட்டிடலாம். உருளைக்கிழங்குல கொட்டிட்டு நல்லா கலரிடுவோம். நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட்டு போதுமான அளவு இருக்குது அப்படின்னாக்கா, இப்போது இது அப்படியே எடுத்து வச்சுருவோம். அதாவது எப்படி சொல்கிறது, சிறு சிறு உருண்டையாக உருட்டி அதை வடை பதத்துக்கு தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இதை அப்படியே கடல மாவில் போட்டு நம்ம ஒரு வடை பதத்துக்கு எடுத்து எண்ணெயில் விட போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சிட்டோம், நல்ல கலரையும் விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா சால்ட்டு டேஸ்ட்டு எல்லாம் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு உருண்டையாக உருட்டிக்கலாம். அருமையான சிறு சிறு உருண்டையாக உருட்டி அப்படியே எடுத்து தட்டி 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 ஒரு பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுருவோம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அடுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கடல மாவு நான் கடல மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ கடல மாவை எடுத்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு கப்பில் ஒரு பவுலில் ஒரு கடல மாவு ஊற்றிட்டு, இப்போ இந்த கடல மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சோடா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, வேறு எதுவும் நான் அதிகமாக போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல. ஸோ இது போட்டு இதை நல்லா அந்த தட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இதில் முக்கி எடுத்து விடுற மாதிரி நம்ம பண்ணணும் இல்லையா. அது நல்லா அது அந்த அளவுக்கு தோசை மாவு எடுத்து ஊற்றுறோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். புரியுங்களா. கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு நல்லா கரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா கரைச்சியாச்சு. தோசை மாவு அந்த பதத்துக்கு இந்த கடலை மாவு நம்ம பிசைஞ்சியாச்சு. இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். கரைச்சி எடுத்து இது வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கனாக்கா, நம்ம வடச்சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை எடுத்து, அந்த உருளைக்கிழங்கு மசால் அப்படியே எடுத்து இதில் மேலேயும் கிளம்பியாக பரட்டி அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில் விட்டுறோம். நான் அப்படியே கையில் விடாமல் ஸ்பூனில் விட்டுக்கிட்டேன். ஸ்பூன் கரெக்டாக இருக்குன்றதுனால ஸ்பூனில் எடுத்து விட்டேன். ஸ்பூனில் எடுத்து விட்டுட்டோம். சூப்பராக நல்லா முறுமுன்னு அந்த உருளைக்கிழங்கோட ஏற்கனவே தாளித்த மசால் டேஸ்ட் வேறு, இப்போது இந்த மாவு கலந்து போட்டிருக்கிற இந்த டேஸ்ட் வேறு, சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வழக்கமாக பார்த்திங்கனாக்கா 2 பீஸ் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி செய்து கொடுங்க. சுட சாப்பிடும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக 5, 6, 7, 8ன்னு அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. அருமையாக இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு டீ சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல அருமையான ஒரு டீ பிரேக்கான ஒரு நல்ல அருமையான ஸ்நாக்ஸு. நீங்களும் செய்து கொடுங்க, செய்து சாப்பிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதை அழுத்துங்க. அப்போ தான் பதிவுகள் உடனுக்குடனே உங்களை சேரும். அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வடை சூப்பராக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட தகவல்களை எனக்கு பரிமாறுங்க. ஸோ அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ ஸ்நாக்ஸ்க்காக சூப்பராக இருக்குது. அடுத்த பதிவில் இதை பார்ப்போம். நன்றி.